தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக் கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று சேக்கிழாருடைய திருவடிகளையும் வணங்கி கொண்டு நாம் புராணத்திற்குள்ளே செல்லலாம். சேக்கிழார் பெருமான் திருத்தொண்ட தொகை என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஒரு பதிகத்தை அடியார்களை பாடுவதற்காகவே சிவபெருமானாலே பூமிக்கு அனுப்பப்பட்டவர் நம்பி ஆரூரர் என்று இந்த உலகத்திலே பூமியிலே வழங்கப்பட்டவர், கைலாயத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று வழங்கப்பட்டவர். அந்த நம்பி ஆரூரர் இறைவனுடைய திருவருள் கருணையினாலே திருவாரூரிலே அடியார்கள் கூட்டத்துக்கு அகத்தே வணங்கி புறத்தே வணங்காமல் சென்றதனாலே விரண்மீண்டர் என்ற தொண்டர் கோபித்து அவரை புறகு என்று சைவ சமயத்திற்கு புறகு என்றும் அவரை ஆட்கொண்ட பெருமான் அவரும் அடியார்களுக்கு புறகு என்றும் தெரிவிக்க, அதன் பேரிலே சிவபெருமானுடைய ஆரூர் பெருமானுடைய அருளின்படி திருத்தொண்ட தொகை என்ற அடியார்களுடைய வரலாற்றை பாடினார் என்ற வரலாறு நம்ம முன்னமே பார்த்திருக்கிறோம். அந்த திருத்தொண்ட தொகை என்பது 11 பாடல்கள் கொண்டது. அந்த 11 பாடல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழார் இந்த காப்பியத்தை 11 சருக்கங்களாக அமைக்கிறார். நாம் ஏற்கனவே அதில் 3 சருக்கம், அதாவது 3 பாடல்கள் முடித்து 4வது பாடல் திருநின்ற சருக்கம் என்று சொல்லக்கூடிய சருக்கத்தை, அந்த பாடலை தொடங்கி அதனுடைய இறுதி வரியிலே நம்ம நிற்கிறோம். அதில் ஏற்கனவே 6 நாயன்மார்கள், அப்பரடிகள், குலச்சிறை நாயனார், நீலநக்க நாயனார், அப்பூதியடிகள் நாயனார் என்ற 6 பேரை பார்த்தோம். இப்பொழுது 7வது அடியாராக இருக்கக்கூடிய அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் என்ற நம்பியாரருடைய வாக்குக்கு இணங்க நமிநந்தி அடிகள் என்ற அடிகளாருடைய வரலாற்றை நாம் இன்றைக்கு தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இவருடைய வரலாறை சேக்கிழார் பெருமான் 33 பாடல்களை நமக்கு அளித்திருக்கிறார். இவர் ஏமப்பேரூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே, இந்த ஊர் திருத்துறைப்பூண்டியிலிருந்து திருவாரூர் செல்லுகின்ற வழியில் திருவாரூருக்கு சற்று முன்னதாக ஒரு 3-4 கிலோமீட்டர் முன்னதாக இருக்கிறது. திருத்துறைப்பூண்டியிலிருந்து திருவாரூர் செல்லும் பாதையிலே இந்த ஊர் இருக்கிறது. தற்போது இந்த ஊர் திருநெய்ப்பேர் என்று சொல்லப்படுகிறது. ஏமப்பேரூர்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. பழைய பெயர், தேவார பெயர் ஏமப்பேரூர். சேக்கிழாரடிகள் ஏமப்பேரூர் என்று தான் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு அந்த ஊர் திருநெய்ப்பேர் என்று பெயரிலே அழைக்கப்படுகிறது. இவர் பிறந்த குலம் அந்தணர் குலம், வைதீக அந்தணராக வேத வேள்வியை செய்கின்ற, எப்படி திருநீலநக்கர் இருந்தாரோ இவருக்கு முந்திய அடியார் நம்ம பார்த்த அதே மாதிரி இவரும் வேத வேள்விகள் செய்யக்கூடிய சைவ வைதீக அந்தணர் மரபிலே தோன்றியவர். இவருடைய குரு பூசை வைகாசி பூசம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலே இவருடைய குரு பூசை. இவருடைய காலம் என்பது சம்பந்தருக்கும் அப்பருக்கும் முற்பட்டவராக இருக்கிறார். 2 பேருமே இவரை தங்களுடைய பதிகத்திலே போற்றி பாராட்டி இருக்கிறார்கள். சம்பந்தரும் திருக்கோளிலின்னு சொல்லக்கூடிய, இப்போ நம்ம திருக்கோளைன்னு சொல்கிறோம், தேவார பெயர் திருக்கோளிலி என்பது. அந்த தலத்து பதிகத்திலே இவரை பற்றி திருஞான சம்பந்தர் புகழ்ந்து பாடியிருக்கிறார். அப்பரடிகள் திருவாரூரிலே பாடுகின்ற போது திருவாரூர் பதிகத்திலே இவருடைய பெயரை, இவருடைய சிறப்பை பாராட்டி பாடியிருக்கிறார். நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்படி பெருமை மிக்கவர், அப்பருக்கும் சம்பந்தருக்கும் காலத்தால் முற்பட்டவர். இவருடைய வழிபாடு லிங்க வழிபாடு, குரு லிங்க சங்கமம் என்று 3 வகையிலே வழிபடலாம் என்பது நம்முடைய சைவ மரபிலே இருக்கிறது.
இதிலே இவர் லிங்க வழிபாடு என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய திருமேனியை வழிபடக்கூடிய வழிபாட்டினை இவர் செய்து வந்திருக்கிறார் என்பது இவரை பற்றி நமக்கு தெரிகின்ற செய்தி. இந்த ஏமப்பேரூர் என்பது வைப்பு தலமாக இருக்கு. நம்ம பெரியோர்கள் மூவர் முதலிகள் பாடிய தலங்களை நம்ம பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொல்கிறோம். நேரடியாக அந்த தலத்திற்கு சென்று ஒரு முழு பதிகமும் அந்த தலத்திற்கு பாடாமல் அந்த தலத்தினுடைய பெயரை வேறு ஏதேனும் ஒரு பதிகத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு பாடலிலோ அவர்கள் வேறு ஒரு ஊரில் இருக்கும்போதோ அதை சேர்த்து பாடுவார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடியதே பாடுவார். திருச்செங்காட்டங்குடியும் திருமருகலும் என்று ஞானசம்பந்தர் பாடுவார். 2 தலத்தையும் சேர்த்து பாடுவார். எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த அங்கமும் வேதமும் ஓதும் நாவருங்கிற அந்த பதியத்தை பார்த்தியா திருமருகலையும் பற்றி சொல்லுவார், திருச்செங்காட்டங்குடியை பற்றியும் சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லப்படுகின்ற வாய்ப்பு உண்டு. அப்பரடிகள் சேத்திரக்கோவை என்ற ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அந்த சேத்திரக்கோவை பதிகத்தில் இன்னம்பர் ஏரிடவை ஏமப்பேரூர் என்று அதை பாடுகிறார். அந்த ஏமப்பேரூர் என்ற பெயரை அந்த சேத்திரக்கோவையிலே 3வது பாடலிலே சேர்த்து பாடுகிறார். அந்த வகையில் இந்த ஏமப்பேரூர் என்பது ஒரு சிறப்பு நிறைந்த அற்புதமான தலமாக இருக்கிறது. இந்த ஏமம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பாதுகாப்பு என்பது பொருளாக பண்டை பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். ஏமம் என்று சொன்னால் பாதுகாப்பு என்பது பொருள். இது எங்கே வருகிறதுனா, பழந்தமிழ்வாணிய குறுந்தொகை என்ற சங்கத்தமிழ் நூலில் சேவலங்கொடியோன் காப்ப ஏம வைகள் எய்தின்றால் உலகே என்று குறுந்தொகையினுடைய கடவுள் வாழ்த்தில் ஏம வைகள் எய்தின்றால் உலகே சேவலங்கொடியோன் காப்ப என்று முருகப்பெருமானுடைய காவலினாலே இந்த உலகம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று பொருள்படும்படியாக ஒரு குறுந்தொகை என்ற சங்க நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஏமம் என்பது பாதுகாப்பு என்பது பாதுகாப்பான அருட்பேறு நிறைந்த ஊர் ஏமப்பேரூர் என்று நம்ம கொள்ளலாம். அப்படிப்பட்ட சிறப்புடைய ஒரு ஊரிலே இந்த நாயன்மார் பிறந்திருக்கிறார். இந்த ஏமப்பேரூர் இப்போதைக்கு ஒரு சிற்றூராக இருக்கிறது. முன்னாடியினால ஒரு பெரிய ஊராக இருந்திருக்கலாம். பெருமானுடைய திருவருள் கருணையினாலே நம்முடைய சிவத்தொண்டர் சபையின் சார்பாக சென்ற ஆண்டு இந்த ஏமப்பேரூரிலே நமிநம்பியடிகள் வழிபட்ட அந்த சிவாலயம் ஒன்று இருக்காங்க. இன்றைக்கும் அந்த ஊரில் இருக்குது. ஏமப்பேரூங்கிறது இப்போ திருநெய்ப்பேருன்னு இருக்குது. அங்கே ஒரு பழமையான சிவாலயம் இருக்கிறது. நமிநந்தி அடிகளுக்குன்னு ஒரு தனி சந்நிதி, ஒரு மடம் இருக்கு, ஒரு ஆலயம் இருக்கிறது. இந்த சிவாலயத்துக்கு நேர் எதிர்ப்புறமாக நமிநந்தி அடிகளுக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது. அதில் நமிநந்தி அடிகள் தோளிலே எண்ணெய் ஜாடி மாதிரி ஒன்றை தோளில் மாட்டி கொண்டு இருப்பது போல ஒரு தோற்றத்துடன் ஒரு உருவம் இருக்கிறது. இன்றைக்கும் வழிபாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நமிநந்தியடிகள் வழிபட்ட சிவாலயம் அங்கே இருக்கிறது. அவருடைய அந்த கோயிலுக்கு எதிர்ப்புறமாக இருக்கிறது. அங்கிருந்த நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் சிவானந்தம் என்பவர், அவருடைய அழைப்பின் பேரில் நம்ம சிவத்தொடர் சபையினுடைய அன்பர்கள் சென்று திருவாசகம் முற்றோதல் அந்த ஆலயத்தில் செய்திருக்கிறோம். பெருமானுடைய திருவருள் அந்த பெருமையான நமிநந்தி அடிகள் வழிபட்ட சிவாலயத்தில் திருவாசகம் முற்றோதல் செய்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்தது. அது ஒரு நல்ல இனிமையான நிகழ்வு. நல்ல முறையில் நம்மை வரவேற்று உபசரித்து சிறப்பாக அங்கே தொண்டர்கள் எல்லோரும் அடியார்கள் நமக்கு அன்பு செய்தார்கள். அப்படிப்பட்ட ஏமப்பேரூரிலே பிறந்தவர் இந்த நமிநந்தி அடிகள் என்பவர். திருத்தொண்ட தொகை நம்பியார் ஒரு திருத்தொண்ட தொகையில் இவரை சொல்லுகின்ற பொழுது அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லுகிறார். இதில் பெறுகின்ற போது அவருடைய பெயர் மட்டும் சொல்லப்படுகிறது. அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன். நமிநந்தி அடிகள் என்று தான் சொல்லுவோம். இதில் அடியார்க்கும் அடியேன் அப்படிங்கும்போது இதில் 2 விதமாக நம்ம பொருள் கொள்ளலாம். ஏன்னா திருத்தொண்ட தொகையில்
அடியேன் என்றும் வரும், அடியார்க்கு அடியேன் என்று வரும். 2 விதமாகவும் வரலாம். இங்கே நமிநந்தி அடியார் என்று அவருடைய பெயராக நமிநந்தி அடிகள், சேக்கிழார் நமிநந்தி அடிகள் நாயனார் என்று தான் சேக்கிழார் பதிவு செய்கிறார். அந்த வகையில் அடியார் என்றும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய அடியாருக்கும் அடியேன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் 2 வகையும் பொருள் கொள்ளக்கூடியல இருக்கிறது. அடிகள் என்பது பெரியோர்களை குறிப்பதற்கான சிறப்பு பெயர். ஒருத்தர் அடிகள் அப்படின்னு சொன்னாக்கா அவர் உயர்வானவர் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் நம்ம அதை அந்த அடிகள்ங்கிற வார்த்தை சேர்ப்பது என்பது அவ்வளவு உயர்வு பெற்றவர்களுக்கு தான். இப்போது நம்ம சாதாரணமாக பார்த்தோம், நம்ம சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோ அடிகள் அப்படின்னு சொல்லுவோம். வெறும்னே இளங்கோன்னு சொல்கிறதில்ல, இளங்கோ அடிகள் அப்படின்னு தான் சிலப்பதிகாரத்தை இயற்றியவருக்கு பெயர். அதே மாதிரி அந்த சிலப்பதிகாரத்தில் ஒரு சமண துறவி ஒரு அம்மா வருவாங்க, கோவலனையும் கண்ணகியையும் மதுரைக்கு அழைத்து செல்கின்றவர்கள். அவங்கள கவுந்தி அடிகள் அப்படின்னு அந்த காப்பியத்தில் சொல்லப்படும். கவுந்தி அடிகள். நம்முடைய தேசப்பிதா காந்தியை நம்ம காந்தி அடிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்பது அவருடைய பெயர். ஆனால் நம்ம அழைக்கிறது காந்தி அடிகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அடிகள் என்று சொல்வது ஒரு உயர்ந்தவர்களை, பண்பாளர்களை, மேன்மையான மக்களை அவர்களை அழைப்பதற்கான மரியாதையான சொல் அடிகள் என்பது. இங்கே நமிநந்தி அடிகள் என்று சொல்லுவதனாலே அவருடைய உயர்வு தெரிகிறது. அருநம்பி என்று நம்பி ஆரூர் அழைக்கிறார். அருநம்பின்னு சொன்னால், நம்பி என்றால் நம்ம முன்னாடி பார்த்திருக்கிறோம், ஆண்களிலே சிறப்பானவர்களுக்கு நம்பி என்பதும், பெண்களிலே உயர்ந்தவர்கள் சிறப்பானவர்களுக்கு நங்கை என்பதும் வழங்கப்படுது. தமிழில் அந்த நம்பி என்ற வார்த்தையும் நங்கை என்ற வார்த்தையும் சிறப்பு குறித்து சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். நம்பி ஆரூரன்னு பேர். ஆரூரன் என்பது தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இயற்பெயர். ஆனால் அவரை நம்பி ஆரூரன் அப்படின்னு தான் நம்ம அழைக்கிறோம். அதை சேர்த்து நம்பி ஆரூரர் நம்ம வழக்கில் சொல்கிறோம். ஆனால் ஆரூரன் என்பது தான் அவருடைய இயற்பெயர். பெற்றோர்கள் அவருக்கு இட்ட பெயர் ஆரூரன் என்பது. என்ன காரணம்னா, அவரை பெற்ற தாயாராகிய இசைஞானியார் திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கமலாபுரம் என்ற பகுதியிலே பிறந்து வளர்ந்தவர். திருநாவலூருக்கு வாழ்க்கைப்பட்டு சென்றவர். அதனாலே திருவாரூர் பெருமானுடைய நினைவாக அவர் தன் மகனுக்கு நம்பி ஆரூரன் என்று தான் பெயரிட்டார். இதில் இன்னும் அந்த வரலாற்றை பார்த்தோம்னாக்க, வெண்ணெய்நல்லூரில் ஓலை காட்டி ஆட்கொண்டார் இல்லையா பெருமான். அந்த ஓலையில் இருக்கக்கூடிய பேர், அதாவது உன்னுடைய பாட்டன் எனக்கு எழுதி கொடுத்த ஓலை, உன் தாத்தா எழுதி கொடுத்த ஓலை, நீ எனக்கு அடிமைன்னு சொல்லித்தான் சாமி வல்விளக்கிட்டு அவரை திருமணத்தை நிறுத்தி தனக்கு அடிமைன்னு நிரூபிக்கிறார். அந்த மூல ஓலைன்னு அவர் திருவெண்ணைநல்லூர் பஞ்சாயத்தில் சாமி காண்பிக்கிற அந்த ஓலையில் என்ன இருக்குன்னா ஆரூரன்கிற பேர். அப்போது நம்பி ஆரூர் ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தாத்தா பேரும் ஆரூரன்ங்கிறது தான். அந்த ஓலையில் அப்படித்தான் ஆரூரன், திருவெண்ணைநல்லூர் ஆரூரன்ங்கிற மாதிரி தான் அவர் பேர் காட்டுகிறது. அதனால் அருநம்பி என்று சொல்லுகின்ற பொழுது நம்பி ஆரூரர். நம்பி என்பது ஆண்களிலே சிறந்தவர். இவருடைய பெயர் அது மாதிரி நம்பி நந்தி என்று தான் சொல்லப்படுகிறது. அப்பரடிகள் அவருடைய பாடலில் இவரை பாராட்டி இருக்கிறார்னு சொன்னேன் திருவாரூரில். அதில் பார்த்தீங்கன்னா, நாரூர் நறுமலர் நாதன் அடி தொண்டன் நம்பி நந்தி நீரால் திருவிளக்கு இட்டமை நீள் நாடு அறியும் அன்றே. திருவாரூர் பதிகத்தில் அப்பரடிகள் இதை பதிவு செய்கிறார். நாரூர் நறுமலர் நாதன் அடி தொண்டன் நம்பி நந்தி நீரால் திருவிளக்கு இட்டமை நீள் நாடு அறியும் அன்றே என்று நம்பி நந்தி என்று தான் இவருடைய பெயரை அப்பரடிகள் தேவாரத்திலே பதிவு செய்திருக்கிறார். நான் நினைக்கிறேன், இந்த நம்பிங்கிற வார்த்தை தான் சுருங்கி நமின்னு ஆயிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஆதாரங்கள் ஒன்றும் தெரியல. ஏன்னா இப்போ நம்ம சாதாரணமாக பேரை சுருக்கி வழங்குவதுன்னு இருக்குது. இப்போ சுப்பிரமணியன் அப்படின்னா அவனை சுப்புனின்னு கூப்பிடுவோம். இந்த மாதிரி பேர்களை, பெரிய நீளமாக இருக்கக்கூடிய பேர்களை சுருக்கி சொல்வது நமக்கு ஒரு மரபு.
அந்த வகையில் நம்பிங்கிறது சுருங்கி நமின்னு ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆதாரங்கள் ஒன்றும் தெரியலை. அதனாலே நமி நந்தி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நம்பி நந்தி என்று அப்பரடிகள் அவருடைய பெயரை சொல்லுவதனாலே அவர் நம்பி நந்தி. அடிகள் அவருடைய சிறப்பும் உயர்வும் பற்றி அடிகள் என்பது சேர்ந்து நம்பி நந்தி அடிகள், அது சுருக்கமாக நமிநந்தி அடிகள் என்று ஆனது. ஆகவே திருத்தொண்ட தொகையில் அவருடைய பெயரும் பண்பும் இந்த திருத்தொண்ட தொகையில் சொல்லி அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவரை பாராட்டுகிறார். அவருக்கு பின்னாலே திருத்தொண்ட தொகையை அடிப்படையாக கொண்டு அடியார்கள் வரலாற்றை எழுதிய நம்பி ஆண்டார் நம்பி தன்னுடைய திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று சொல்லக்கூடிய நூலிலே ஒரு வெண்பா ஒன்று இந்த நம்பிநந்தி அடிகளுக்காக ஒரு வெண்பா எழுதியிருக்கிறார். அதில் வேதமறி கரத்தான் ஆரூரர்க்கு விளக்கு நெய்யை தீது செறி அமன் கையால் அட்டாவிட தென்புணலால் ஏதம் உருக அருகரென்று அன்று விளக்கரித்தான் நாதன் எழில் ஏமப்பேரூர் அதிபனாம் நமிநந்தியே என்று அவர் காட்டுகிறார். தேவாரத்தில் அப்பரடிகள் நம்பி நந்தின்னு சொன்னார். ஆனால் இங்கே 10ஆம் நூற்றாண்டில் வருகின்ற பொழுது நம்பி ஆண்டார் நம்பி நமிநந்தி என்று அந்த பெயரை குறிப்பிட்டிருக்கிறார். இதில் வேதமறி கரத்தான் ஆரூரர்க்கு விளக்கு நெய்யை தீது செறி அமன் கையா அட்டாவிட தென்புணலால் ஏதம் உருக அருகரென்றன்று விளக்கரித்தான் நாதன் எழில் ஏமப்பேரூர் அதிபன் நமிநந்தியே என்று நம்பியாண்டார் நம்பி இவரை பற்றி சொல்லுகிறார். வேதமறி கரத்தான் என்று சொன்னால் நமக்கு தெரியும். இப்போ சிவபெருமானுடைய அந்த திருமேனி 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்லுவார்கள். அதில் ஒரு மூர்த்தமாக நம்ம பார்க்கக்கூடியது சந்திரசேகர் சோமாஸ்கந்தர். இதை பார்ப்போம். அதில் ஒரு கையில் ஒரு மான் குட்டியை சிவபெருமான் ஏந்தி இருப்பார். எந்த கைன்னு யாரும் சொல்ல முடியுமா? சிவபெருமான் ஒரு கையில் மானை ஏந்தி இருப்பார், ஒரு மான் குட்டி ஏந்தி இருப்பார். வலது கையில இடது கையில ஏந்திருப்பார். வலது கையில மழுவும் இடது கையில மானும் ஏந்திருப்பார். அதுதான் சொல்றார். வேதம் மறி கரத்தார். மறி என்று சொன்னால் மான் குட்டி. வேதம் மறினாக்க வேதமே மான் உருவாக இருப்பதாக பொருள். சிவபெருமான் வேதத்தை ஒரு மானுடைய உருவமாக தன் கைகளிலே ஏந்தி இருப்பதாக ஒரு இது உண்டு. அதாவது அந்த மான் அப்படின்னு சொன்னாலே அது வேதத்துக்கு ஒரு உருவகம். மான்குட்டி என்பது வேதத்திற்கு உருவகம். இதில் ஒரு வேடிக்கை சொல்லுவார்கள். அந்த மான்குட்டியை பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அந்த இடது பக்க காது அருகில் அதனுடைய வாய் இருக்கும். அது நம்ம கொஞ்சம் க்ளோஸாக அந்த சிற்பங்களை பார்த்தோம்னா தெரியும். அவருடைய இடது காதின் அருகில் அந்த மான்குட்டி இருப்பது. என்னன்னு சொன்னாக்க வேதம் அவர் காதில் வேதத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். அவருடைய காதருகே அந்த மானின் வாய் இருக்கும். அது வேதம் சொல்லிக்கிட்டே இருக்கான், வேதத்தை கேட்டுக்கிட்டே தான் இருக்காராம் அவர் அப்படின்னு ஒரு நயம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட வேதம் மறி கரத்தார் ஆரூர பெருமானுடைய கைகளிலே அப்படி ஒரு மான் இருக்கிறது. அது வேதம், அது எப்போதும் ஓதிக்கொண்டிருக்கிறது. அவருக்கு விளக்கு நெய்யை, அவருக்கு விளக்கு போடணும்னு நினைச்சார். இந்த நமிநந்தி அடிகளுடைய வரலாறு என்ன, புராணம் என்ன அப்படிங்கும்போது அவர் விளக்கு எரித்தல் என்ற சரியை தொண்ட விடாமல் செய்தார். அதன் மூலமாகவே அவர் உயர்வு பெற்றார் என்பதுதான் அவருடைய ஒட்டுமொத்தமாக அவருடைய புராண வரலாறு. அதை இங்கே சொல்ற. விளக்கு நெய்யை தீது செறி அமன் கையார் அட்டாவிட. அவர் என்ன செய்தார்? விளக்கு போடணும், விளக்கு எரிக்கணுங்கிறதுக்காக அதற்கான எண்ணெய்,
அதை கொடுங்கன்னா அமணர்கள் சமணர்களுடைய வீட்டில் சென்று கேட்டார். அவங்க வந்து கொடுக்கல. அட்டாவிட அப்படின்னாக்கா அதை தவிர்த்தது, கொடுக்கலன்னு அர்த்தம். அந்த மாதிரி கொடுக்காம அது மட்டும் செய்யலை, பழித்தும் இழித்தும் பேசினார். உங்கள் சாமி கையிலேயே தான் நெருப்பு வச்சுருக்காரு, அப்புறம் என்னத்துக்கு அவருக்கு விளக்கு தனியாக போடணும், அவருக்கு கண்ணு தெரியாது, அப்போக்கா அவரை தாங்கிற மாதிரி இழித்தும் பழித்தும் பேசினார்கள். அட்டாவிட தென்புணலால், அந்த மாதிரி அவர்கள் எண்ணெயை கொடுக்காதது மட்டுமல்ல, இந்த தீது சரி அப்படின்னா தீமையே செய்யக்கூடிய அமணர்கள், அந்த அமணர்கள் வந்து அந்த மாதிரி அவரை பழித்தும் இழித்தும் பேசியது பொறுக்காமல் பெருமானிடத்திலே வந்து அழுதார். பெருமான் அவருக்கு குளத்து நீரை எடுத்து விளக்கிலை ஊற்றி ஏற்றுக என்றார். அதனால தென்புணலால், தென்புணல்னாக்க தண்ணீர், தென்புணல் குளிர்ந்த தண்ணீர், நல்ல குளத்து நீரை குளிர்ந்த தண்ணீரை எடுத்து அவர் ஊற்றினாராம். ஏதம் உருக அருகர் என்று அன்று விளக்கரித்தான். அந்த அமணர்கள் சமணர்கள் எல்லோரும் தீமை பெறட்டும், அவர்களுடைய வாழ்வு கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கிறதுனால தானே அவங்க வந்து இழித்தும் பழித்தும் பேசுகிறார்கள், பகடியும் பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்வு குறைபடட்டும், அவர்களுடைய அந்த அகங்காரம் நீங்கட்டும் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்து அந்த தண்ணீரை எடுத்து வந்து விளக்கிலே ஊற்றி எரித்தாராம். அவர் யார் என்றால் நாதன் எழில் ஏமப்பேரூர் அதிபன் நமிநந்தியே. ஏமப்பேரூர் என்ற தலத்திலே இருக்கக்கூடியவனாகிய, அந்த தலத்திற்கு அதிபனாகிய நமிநந்தி என்பவனே இதை செய்தான் என்று நம்பியாண்டார் நம்பி சுருக்கமாக இந்த வரலாறை சொல்லுகிறார். ஊரும் பெயரும் பண்பும் திருத்தொண்டின் திறமும் இவை எல்லாவற்றையும் நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நமக்கு சொல்லுகிறார். இந்த 2 பாடல்களுடைய அடிப்படையிலே பின்னாலே வந்த சேக்கிழார் பெருமான் 32 பாடல்களிலே அவருடைய இந்த நாயனாருடைய வரலாற்றை நமக்கு சொல்லுகிறார். முதலாவதாக, வையம் புறக்கும் தனிச்செங்கோல் வளவர் புண்ணி திருநாட்டில் செய்ய கமல தடம்புனையும் செழுநீர் தடமும் புடை உடைத்தாய் பொய்தீர் வாய்மை அருமறை நூல் புரிந்த சீழப் புகழதனால் எய்தும் பெருமை எண்டிசையும் ஏமப்பேரூர் ஏமப்பேரூரால் என்று அவர் பிறந்த அந்த ஊரை பற்றிய செய்தியை சொல்லுகிறார். அந்த ஊர் எப்படிப்பட்ட சிறப்புடையது என்கின்ற பொழுது நாட்டினுடைய பெருமையும் முதலிலே தொடங்கி பிறகு அவருடைய ஊர் பெயரை சொல்லுகிறார். அந்த ஊரினுடைய வளமையை சொல்லுகிறார். வையம் புறக்கும் தனிச்செங்கோல் வளவர் பொன்னி திருநாட்டு, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சோழர்களுக்கு வளவர்கள் என்பது ஒரு பட்டப்பெயர். அவர்களுடைய அந்த அடைக்கின்ற பொழுது வளவர்கள் என்று தான் அவர்களை பெரும்பாலும் அழைப்பார்கள். இந்த காப்பியத்தினுடைய தொடக்கத்தில் நம்ம மனுநீதி சோழனுடைய வரலாறை பார்க்கிறோம். அப்போ அதில் சொல்லுகின்ற பொழுது அரசகுமாரன் கன்றினை தேர்காலிலே அது மடிந்து போன பிறகு வந்து அந்த மாடு நீதி கேட்கின்ற பொழுது மன்னன் என்னவென்று முதன் மந்திரியை பார்க்கிறானாம். பழைய காலத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்க, என்னன்னு விசாரிக்க கூட இல்லை, அப்படி திரும்பி மந்திரியை பார்த்தானாம். ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி இதுவரையிலும் அடிக்கப்படாத ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கு அடிக்கப்பட்டிருக்கிறது. அடித்தது யாருன்னு பார்த்தா ஒரு பசு மாடு, மனிதர்கள் இல்லை, ஒரு மாடு வந்து அந்த ஆராய்ச்சி மணியை தன் கொம்பினாலே இழுத்து அடிக்கிறது. அப்போ அந்த மாட்டிற்கு என்ன குறை ஏற்பட்டு இருக்கும் அப்படிங்கிறது மன்னன் வந்து யோசித்தான். யோசிச்சு திரும்பி பார்த்தானாம். அப்படி மந்திரியை திரும்பி பார்த்தானாம். திரும்பி பார்த்த உடனே மந்திரிகள் வந்து கடகடன்னு எல்லாம் என்ன நடந்துச்சுங்கிறத அவனுக்கு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு நாட்டினுடைய செய்தி பரிமாற்றம் என்பதும் ஒற்றர்களை கொண்டு உடனே என்ன எங்கே நடந்தாலும் உடனே அது அரசவைக்கு வருகின்றது. அதை மந்திரிமார்கள் அவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தியை சொல்லுவார்கள். அப்போ இந்த முதல் மந்திரி
மிக அழகாக இந்த செய்தியை சொல்லுகிறான். அது ரொம்ப நுட்பமானது. நம்ம இன்னொரு நாள் அதை பற்றி சொல்லலாம். ஆனால் அவன் அழைக்கின்ற போது மன்னான்னு சொல்லலை, அரசேன்னு சொல்லலை, வளவ என்று சொல்வான். வளவ நின் திருமகன் என்று அந்த மந்திரி முதல்ல அவனுக்கு பதில் சொல்லுங்க. என்ன நடந்துச்சுங்கும் போது பதில் சொல்றதுக்கு வளவ நின் திருமகன் அப்படின்னு தொடங்குவான். அப்போ அந்த வளவன் என்கின்றது சோழ மன்னர்களுக்கே உரித்தான ஒரு பெயர். அப்படி அவர்கள் அதை அந்த மாதிரி வளவன் என்பது அழைக்கப்படுவதற்கு காரணமாக இருப்பது காவிரி. அதை பொன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அது குடகு மலையிலிருந்து பொன்னை சேர்த்து கொண்டு வருகிறதான். அதனால அதுக்கு பொன்னி என்பது பெயர். சோழ நாட்டிலே காவிரியை பொன்னி என்று தான் அழைக்கிறார்கள், காவிரி என்று அழைப்பதில்லை. பொன்னி நாடு என்று தான் சோழ நாட்டுக்கே பொன்னி நாடு என்பது தான் பெயர். அதனால் தனிச்செங்கோல் வனவர் பொன்னி திருநாட்டு, அப்படி காவிரி நதியினாலே பொன்னி நதியினாலே சூழப்பட்டு வளமையாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். உண்மையாகவே ஒரு காலத்தில் இப்படித்தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ தான் தண்ணீர் வர்றதில் சில பல அரசியல் பிரச்சனைகள் இப்படி பல விதமாக இதாகி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் படித்த ஒரு செய்தி படித்தபோது, உலக வங்கியினுடைய தலைவர் ஒருத்தர் இந்த காவிரி படுகையை, இந்த பகுதியெல்லாம் பார்வையிடுவதற்காக வந்தார். ஏதோ லோனோ என்னவோ கொடுக்கறதுக்கு, சரியாக எனக்கு நினைவில் இல்லை. உலக வங்கியினுடைய தலைவர் அவர் இந்த பகுதியெல்லாம் தஞ்சாவூர், திருச்சி, இந்த சோழ நாடு என்று நம்ம இன்றைக்கி சொல்கிறோமே, அந்த சோழ நாட்டினுடைய பகுதிகள் தஞ்சை மாவட்டம், திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டம், இதெல்லாம் சேர்ந்தது தான் பழைய சோழ நாடுங்கிறது. இந்த பகுதியை சுற்றி பார்த்துட்டு அவர் ஒரு கமெண்ட் எழுதிட்டு போனாராம். உலகத்திலேயே இப்படி ஒரு அற்புதமான ஒரு பகுதி எங்கேயும் கிடையாது. நான் சொல்கிற ஏரியாக்களை கொஞ்சம் அப்படியே மனசில் கொஞ்சம் இது பண்ணிங்க. தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், இப்படி இந்த இதுகள் எல்லாம் சேர்ந்த இந்த பகுதியில் அவர் என்ன சொல்கிறார் நம்மளுடைய ரிப்போர்ட்டில், ஒரு மலை கிடையாது, ஒரு பள்ளத்தாக்கு கிடையாது, ஒரு பெரிய காட்டு ஆறு கிடையாது, பெரிய பெரிய காடுகள் கிடையாது, இப்படி எதுவும் இல்லாமல் ஒரே பிளைன், ஒரு பெரிய சமவெளி இந்த பகுதி முழுக்க. இந்த மாவட்டங்கள் அனைத்தும் சேர்ந்த சோழ நாடு ஒரு பெரிய பரந்த சமவெளி. இதை அந்த சமவெளியை சீராக்குபவர்கள் காரணம் காவிரி. அவர் கமெண்ட் எழுதினார், இந்த பகுதியில் விவசாயம் முழுமையாக செய்யப்பட்டால் உலகத்துக்கே சாப்பாடு போடலாம், உலகத்திலேயே பட்டினி என்பது இருக்காது. ஏன்னா அவ்வளவு வளமான பகுதியாக, மலை கிடையாது, பள்ளத்தாக்கு கிடையாது, அருவி கிடையாது, அடர்ந்த கானகங்கள் கிடையாது, எதுவும் இல்லை, வெறும் பிளைன். நீங்கள் இப்போ இதுகளை போனீங்கன்னா கூட, இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போது கூட நம்ம இந்த தஞ்சை மாவட்ட பகுதிகள், இந்த பக்கம் நாகப்பட்டினம், திருவாரூர், இந்த பகுதிகளெலாம் நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே ஒரு பச்சை போர்வை போத்தின மாதிரி, அதுவும் இந்த நெற்பயிர் விளைந்து கதிர் முற்றுகின்ற, அந்த கதிர் விடுகின்ற பருவத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு பயணம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த அழகை நம்மளால் ரசிக்க முடியும். ஒரு பச்சை போர்வை போத்தின மாதிரி அவ்வளவு செழுமையாக இருக்கக்கூடிய பகுதி. அவர் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் எழுதினார் என்று ஒரு நூலில் நான் படித்தேன். அப்படி சிறப்பான ஒரு பகுதி. அதனால தான் வையம் புறக்கும் தனிச்செங்கோல் வரும். இதில் இந்த புறக்கும் என்று சொல்வதற்கு வையம் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லாமல் வையம் புறக்கும் என்று அவர் ஏன் சொல்லுகிறார், சேக்கிழார் சொல்லுகிறார்னா, அவர் அனவாய குலோத்துங்க சோழனுடைய அரசவையினுடைய மந்திரியாக இருந்தவர். நிகழ்காலத்தில் அது சொல்லுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அனவாய குலோத்துங்க சோழர்களுடைய ஆட்சியை அவர் பார்க்குறார், நேரவே பார்க்குறார். அவருக்கு முன்னாடி இருந்த முதலாம் குலோத்துங்கன், அவனுக்கு முன்னாடி இருந்தவன் வீரராஜேந்திரன், இப்படி அரசர்கள் எல்லாருடையதையும் அவர் பார்த்துருக்கிறதுனால, வையம் பொதுக்கடிந்து இனிது காக்கும் கொற்றவன் அனபாயன் பொற்குடை நிழல் குளிர்வது என்று இந்த காப்பியம் தொடங்குகின்ற பொழுது
அனபாய சோழனுடைய பெருமையை சொல்கிறார். வையம் பொதுக்கடிந்து இனிது காக்கும் கொற்றவன் அனபாயன் பொற்குடை நிழற் குளிர்வது என்று முன்னாடியே பாடுகிறார். அதனாலே புறக்கும் என்று இதை நிகழ்காலத்திலே இப்படி ஒரு உயர்வான நிலையிலே சோழர்கள் நாட்டை பாதுகாக்கிறார்கள் என்று சொல்லி பாடுகிறார். அந்த பொன்னி திருநாட்டிலே, காவிரி சூழ்ந்த நாட்டிலே, செய்ய கமல தடம்பனையும் செழுநீர் தடமும் புடை உடைத்தாய். இந்த தடம்பனை அப்படின்னு சொன்னால் வயல்கள். அந்த வயல்கள் எப்படி இருக்கான், ஒரு பெரும் வயலுக்கு நடுவுலையே ஒரு குட்டை மாதிரி தண்ணீர் தேங்க இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி சில பேருடைய வரலாற்றுலேயும் அந்த மாதிரி ஒரு கற்பனையை அவர் செய்திருக்கிறார், நம்ம பார்த்துருக்கிறோம். பெரும்பாலும் கிராமப்புறங்களில் நம்ம அந்த காட்சியை பார்க்கலாம். ஒரு பெரும் வயலாக இருக்கும், வயலுக்கு நடுவுலையே ஒரு தண்ணீர் தேக்கம், ஒரு சிறு குட்டை மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை பாசனத்துக்கு பயன்படுத்துவார்கள். அந்த மாதிரி தடம்பனையும் செழுநீர் தடமும் புடை உடைத்தாய். அங்கே இரண்டு பக்கங்களும் இந்த நீர் தடாகமும் வயலும் இருக்கிறதா. பொய்தீர் வாய்மை அருமறை நூல் புரிந்து சீழ புகழ் அதனால். இந்த தடம்பனையும் செழுநீர் தடமும் சொல்லுறதுனால நிலவளமும் நீர்வளமும் மிகுந்திருக்கிறது என்பதை அது சுட்டி காண்கிறது. தடம்பனைங்கிறது வயல், அதனால அது நிலத்தினுடைய வளம். செழுநீர் தடம் என்பது நீரினுடைய வளம். இது ரெண்டும் நிகழ்ந்திருக்கக்கூடிய இது. அது மட்டுமல்ல, பொய்தீர் வாய்மை அருமறை நூல் புரிந்த சீல புகழ். அங்கே வசிக்கின்றவர்கள் பொய்தீர் வாய்மை உடையவர்களாம். பொய் என்பதை அறியாத, உண்மையே சத்தியத்தையே பேசுகின்ற, சத்தியத்தின் வழி நடக்கின்ற அருமறை நூல் புரிந்த சீல புகழ். சீலம் என்பது இடைவிடாது கை கொள்ளுகின்ற ஒரு ஒழுக்கம். ஒரு ஒழுக்கத்தை, ஒரு நெறிமுறையை, ஒரு பழக்கத்தை கொண்டால் அந்த பழக்கத்தை விடாமல் தொடர்ந்து கைப்பற்றிக் கொள்வது தான் அந்த சீலம் என்பது. அப்படிப்பட்ட சீலம் நிறைந்தவர்கள். அவர்கள் அருமறை நூல், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நீதி நெறிகளை காப்பாற்றுவர்கள், அந்த முறையிலே வாழ்பவர்கள். அதனால் எய்தும் பெருமை எண் திசையும் ஏறும் ஊர் ஏம பேரூரால். இப்படி பொன்னியின் திருநாட்டிலே வயல்களும் குளங்களும் நிறைந்த, வேத நெறியிலே நீதி நெறி தருவாமல் வாழ்கின்ற பெரியோர்கள் வாழ்வதனால 8 திக்கிலும் பெருமை உடையதாக இருந்த ஊர் அந்த ஏம பேரூர் என்று சேக்கிழார் பெருமான் அந்த ஊரின் பெருமையை சொல்லி நமக்கு இந்த காப்பியத்தை தொடங்குகிறார். நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் அந்த ஊரினுடைய பெருமையும், நமினந்தி அடிகளுடைய பெருமையும், அவர் செய்த தொண்டையும் தொடர்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் இதை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.